வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோல உங்களை நான் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன? எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த டபுள் பிளாக் ப்ளீட் வால் அத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இதோட பர்ப்பஸ் என்ன? எங்க யூஸ் பண்றோம்? இதோட அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே வந்து இந்த வீடியோல வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த டபுள் பிளாக் ப்ளீட் வால நம்ம வந்து டிபிபி வால் அப்படி வந்து சொல்லுவோம். சரிங்களா? இந்த டபுள் பிளாக் ப்ளீட் வால்லே உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இதுல வந்து டபுள் பிளாக் இருக்கு. ஸோ டபுள் பிளாக்னா அந்த இடத்துல 2 டபுள் பிளாக் வால் இருக்கு. 1 வந்து ப்ளீட் வால் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இந்த பிளாக் வால் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஐசோலேஷன் பர்ப்பஸ்க்கு யூஸ் பண்றோம். ஸோ இத வந்து நம்ம பிளாக் வால் இல்லைன்னா ஐசோலேஷன் வால்ன்னு சொல்றோம். ஸோ இந்த டிபிபி வால்ல 2 வால் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ அந்த வால் வந்து உங்களுக்கு வந்து கேட் வால்வா இருக்கலாம், இல்ல பால் வால்வா இருக்கலாம், இல்ல நீடில் வால்வாவும் இருக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரே ஒரு ப்ளீட் வால் இருக்கு. ஸோ இத வந்து நம்ம ட்ரெயின் வால்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த வால்வ் வந்து உங்களுக்கு பால் வால்வா இருக்கலாம், இல்ல நீடில் வால்வாவும் இருக்கலாம். ஸோ அந்த ப்ளீட் வால்ல வந்து என்ன பர்ப்பஸ்க்கு அப்படின்னா, உள்ள அந்த மீடியத்த வந்து ட்ரெயின் பண்றதுக்கு. சரிங்களா? ஸோ அந்த உள்ள அந்த ஃப்ளூயிட்ஸ வந்து ரிமூவ் பண்றதுக்கு இந்த ப்ளீட் வால்வ் வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இப்ப இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து டிபிபி வால்வ். சரிங்களா? இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து டிபிபி வால்வ் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ டிபிபி வால்வோட மெயின் பர்ப்பஸ் என்ன? எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ஸ்ட்ரீம்ல இருந்து உங்களுக்கு வந்து ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகுது. டவுன் ஸ்ட்ரீமுக்கு போகுது. சரிங்களா? ஸோ இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ஃப்ளோவ வந்து அப்ஸ்ட்ரீம் ஃப்ளோவையும், டவுன் ஸ்ட்ரீம் ஃப்ளோவையும் சரிங்களா? அந்த பைப்பிங்ல ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும்போது, நம்ம வந்து ஐசோலேட் பண்றோம். அந்த ஃப்ளோவ வந்து அரெஸ்ட் பண்றோம். ஃப்ளோ வந்து நடக்காம தடுக்கிறோம். சரிங்களா? அந்த பர்ப்பஸுக்கு தான் வந்து இந்த டிபிபி வால்வ் வந்து யூஸ் பண்றோம். சரிங்களா? அப்படி நம்ம வந்து ஐசோலேட் பண்ணும்போது, பைப்பிங் சிஸ்டம்ல வந்து உங்களுக்கு வந்து பிரஷர் வந்து கம்மியாயிரும். டீப்ரஷரைஸ் ஆயிரும். ஸோ டீப்ரஷரைஸ் ஆயிருச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஃப்ளோ எதுவுமே இருக்காது. இப்ப நீங்க ஏதாச்சும் மெயின்டனன்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப ரிப்பேர் ஒர்க் பண்ணலாம்னா பண்ணிக்கலாம். இல்ல வந்து பக்கத்துல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நீங்க வந்து கால்குலேட் பண்றது, இப்ப இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ரீப்ளேஸ் பண்றது. சரிங்களா? ஸோ அந்த மாரி ஆக்டிவிட்டிலாம் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த டிபிபி வால்வ் வந்து யூஸ் பண்றோம். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த டிபிபி வால்வ் யூஸ் பண்றது மூலியமா, இப்போ நீங்க என்டையர் சிஸ்டத்தையே நீங்க ஷட் டவுன் பண்ண தேவையில்ல. ஒரு பர்ட்டிகுலர் ஏரியால நீங்க வந்து மெயின்டெயின் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, இந்த டிபிபி வால்வ நம்ம வந்து அ யூஸ் பண்றதுனால, நம்ம அந்த ஃப்ளோவ வந்து அரெஸ்ட் பண்ணிருவோம். அந்த பர்ட்டிகுலர் ஏரியாவ நீங்க வந்து மெயின்டனன்ஸோ இல்ல ஏதோ இன்ஸ்பெக்ஷன் ஆக்டிவிட்டீஸோ நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த அ டபுள் பிளாக் ப்ளீட் வால்வ் வந்து யூஸ் பண்றோம். சரிங்களா? இப்ப 2 சைடும் நீங்க வந்து குளோஸ் பண்ணிட்டீங்க. சரிங்களா? 2 சைடும் நீங்க வந்து அந்த டபுள் பிளாக் அந்த ஐசோலேஷன் வால்வ குளோஸ் பண்ணிட்டீங்க. ஸோ நடுவுல தான் வந்து உங்களுக்கு ப்ளீட் வால்வ் இருக்கும். சரிங்களா? அந்த ப்ளீட் வால்வோட பர்ப்பஸ் என்ன? இப்ப நீங்க குளோஸ் பண்ணிட்டீங்க. 2 பக்கம் குளோஸ் பண்ணனால உள்ள வந்து ஃப்ளூயிட் இருக்கும். ஸோ அந்த மீடியம் இருக்கும். அந்த மீடியத்த வந்து ரிமூவ் பண்றதுக்காக இந்த ப்ளீட் வால்வ வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ அந்த ப்ளீட் வால்வ வந்து ஓப்பன் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து உள்ள மீடியம்லாம் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். சரிங்களா? அந்த பர்ப்பஸ்க்கு தான் வந்து ப்ளீட் வால்வ் வந்து யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு செட்டப். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தனித்தனியா உங்களுக்கு வந்து 3 காம்போனன்ட் இருக்கு. 2 வால். சரிங்களா? இது ஒரு வால். 3வது வால். இது ப்ளீட் வால். இது வந்து ஐசோலேஷன் வால். ஸோ இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து இப்படித்தான் வந்து ப்ளீட் வாலா யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? டபுள் பிளாக் ப்ளீட் வாலா இந்த மாதிரி செட்டப்ல தான் வந்து யூஸ் பண்ணி அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கொஞ்சம் டிசைனை வந்து சேஞ்ச் பண்றாங்க. காம்பேக்ட் டிசைனா கொண்டு வராங்க. ஸோ காம்பேக்ட் டிசைன் எப்படி கொண்டு வராங்கன்னா, ஒரே வால்ல இது பார்த்தீங்கன்னா, ஒரே வால்ல 2 ஐசோலேஷன் வால்வும், ஒரு ப்ளீட் வால்வும் டிசைன் பண்றாங்க. சரிங்களா? ஸோ இனிஷியல் ஸ்டேஜ்ல நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாரி 2 வால் தனித்தனியா நீங்க இன்ஸ்டால் பண்ணும்போது, அதோட வெயிட்டு, அதே மாரி ஏரியாவும், ஸ்பேஸும் உங்களுக்கு வந்து அதிகமாகும்.
இதுவே வந்து ஒரே வால்ல நீங்க வந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப காம்பேக்ட்டாவும் இருக்கும். அதே மாரி வெயிட் வந்து கொஞ்சம் கம்மியாயிருச்சு. சரிங்களா? அ இதுதான் வந்து அந்த புது டிசைனான உள்ள வால். ஸோ இதிலே ஒரே இதில வால்லே வந்து உங்களுக்கு வந்து 3 வால் இருக்கும். 2 ஐசோலேஷன் வால், 1 வந்து ப்ளீட் வால். ஸோ ப்ராசஸ் கனெக்ஷன் உங்களுக்கு வந்து ஃபிளான்ஜ் கனெக்ஷன் இருக்கலாம். இல்ல த்ரெட்டட் கனெக்ஷனா இருக்கலாம். சரிங்களா? இது வந்து பிளாக் டயகிராம். ஸோ எப்படி வந்து ஃப்ளூயிட் ஃப்ளோ இது வந்து இன்லெட்டு 2 வால்வு இருக்கு. இது ஐசோலேஷன் வால்வு. இது வந்து ட்ரெயின் வால்வு. அத ப்ளீட் வால்வ்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஆ உள்ள ஃப்ளூயிட ரிமூவ் பண்றதுக்கு நம்ம வந்து இந்த ட்ரெயின் வால்வ் வந்து யூஸ் பண்றோம். ஸோ இன்லெட் ஃப்ளோ வந்து அரெஸ்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வால்வ வந்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ இந்த வால்வையும் க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து இதுக்குள்ள உள்ள ஃப்ளூயிட வந்து இந்த ட்ரெயின் வால்வு மூலியமா ரிமூவ் பண்ணிடலாம். சரியா? இன் கேஸ் உங்களுக்கு வந்து இதில வந்து லீக் இருக்கு. இந்த வால்வ்ல லீக் இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து இந்த வால்வ க்ளோஸ் பண்ணிட்டீங்க. இந்த வால்வையும் க்ளோஸ் பண்ணிட்டீங்க. பட் லீக் இருக்கு இங்க. ஸோ இது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இந்த இந்த ட்ரெயின வந்து நீங்க வந்து ஓப்பன் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து இதில உள்ள ஃப்ளூயிட்லாம் ரிமூவ் பண்ணிருவோம். உங்களுக்கு ரிமூவ் பண்ணிட்டும் உங்களுக்கு வந்து லீக் இருக்கு. உங்களுக்கு வந்து ஃப்ளூயிட் வந்துகிட்டு இருக்குன்னா, அப்போ வந்து இங்க வந்து ஷீட்டிங் இஷ்யூ இருக்கு. சம்திங் வந்து இங்க வந்து லீக் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படி தெரிஞ்சுக்கிறது மூலியமா, உங்களுக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட்ட வந்து நம்ம தடுக்கலாம். சரிங்களா? அப்படி லீக் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்? இங்க வந்து நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு நம்ம வந்து மெயின்டனன்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது வந்து நம்மளுக்கு வந்து இம்பேக்ட் ஏற்படுத்தும். ஸோ அதனால நம்ம வந்து இப்படியும் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஒரு டிபிபி வால் பைப்ல வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா தெரியும். இந்த டிபிபி வால் எப்படி ஆப்பரேட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஃப்ளோ நடந்துகிட்டு இருக்கு. ஃப்ளோ நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, அப்போதைக்கு வந்து உங்களுக்கு வந்து ட்ரெயின் வந்து அந்த ப்ளீட் வால்வ் வந்து க்ளோஸ் கண்டிஷன்ல இருக்கணும். சரிங்களா? அப்ப 2 ஐசோலேஷன் வால்வும் ஓப்பன் கண்டிஷன்ல இருக்கும். அப்பதான் வந்து ஃப்ளூயிட் ஃப்ளோ நடக்கும். ஃப்ளூயிட் ஃப்ளோ, கேஸோ வந்து ஃப்ளோ ஆகும். இது நார்மல் ஆப்பரேஷன். நார்மலா ஆப்பரேட் ஆகும். இப்போ வந்து நான் வந்து ஐசோலேஷன் பண்றேன். ஐசோலேஷன் எப்போ பண்ணுவோம்? அப்படின்னா மெயின்டனன்ஸ் ஆர் ரிப்பேர். எப்போலாம் ரிப்பேரோ, மெயின்டனன்ஸ் தேவைப்படுதோ, அப்போலாம் வந்து நம்ம ஐசோலேஷன் பண்ணணும். ஸோ ஐசோலேஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, 2 வால்வ் அந்த ஐசோலேஷன் வால்வ வந்து க்ளோஸ் பண்ணிருவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஐசோலேஷன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து செக் பண்ணணும். ஏதாச்சும் உங்களுக்கு வந்து ஃப்ளூயிட் ஃப்ளோ இருக்கா? எந்த ஒரு கேஸும் பாஸ் ஆகுதான்னு நம்ம வந்து செக் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 3வது ஆப்பரேஷன் வந்து ப்ளீடிங் ஆப்பரேஷன். உங்களுக்கு ஐசோலேஷன் முடிச்சுட்டோம். 2 வால்வும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். எந்த ஒரு லீக்கும் இல்ல. ஸோ இந்த சமயத்தில உங்களுக்கு 2 வால்வுக்கும் நடுவுல உங்களுக்கு ஃப்ளூயிடோ, கேஸோ ட்ராப் ஆயிருக்கும். நீங்க சடனா க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு உள்ள வந்து ட்ராப் ஆயிருக்கும். ஸோ அத வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ணணும். ஸோ அப்போதைக்கு என்ன பண்ணணும்னா, இந்த ப்ளீட் வால்வ ஓப்பன் பண்ணணும். ஓகேங்களா? அப்படி ஓப்பன் பண்ணி அத வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த டிபிபி வால் எந்த ஸ்டாண்டர்ட் அண்ட் கோட்ஸ வந்து ஃபாலோ பண்ணி டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் வந்து பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபிஏ 6D, ஏபிஏ 607, ஏபிஏ 6FA, BS 6755 Part 2, ASME B16.34, EEMUA 182, ஏபிஏ 598. இந்த ஸ்டாண்டர்ட்லாம் வந்து ஃபாலோ பண்ணி தான் வந்து டிபி வால் வந்து டிசைனும் மேனுஃபேக்சரிங் வந்து பண்றாங்க. ஓகேங்களா? இதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இட் என்ஹான்ஸஸ் சேஃப்டி. இப்போ நம்ம வந்து ஒரு மெயின்டனன்ஸ் ஒர்க் பண்றோம். சரிங்களா? அப்போ வந்து நம்ம வந்து இந்த வால்வ நம்ம யூஸ் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளூயிட் ஃப்ளோ நடக்காது. ஸோ அரெஸ்ட் பண்ணிருவோம். சரிங்களா?
ஸோ ப்ராப்பரா ஐசோலேட் பண்றனால, அந்த இடத்துல வந்து எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காது. ஸோ சேஃப்டியா இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து லீக் டிடெக்ஷன். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்லெட் வால்வ் வருது பார்த்தீங்களா? அத நீங்க ஐசோலேட் பண்றீங்க. இன்கேஸ் அது லீக்கா இருக்கு அப்டின்னா, நம்ம வந்து ப்ளீட் வால்வ ஓப்பன் பண்றோம்ல, ஓப்பன் பண்றோம். அப்போதைக்கு உங்களுக்கு வந்து இந்த லீக் இருக்கு அப்டின்னா, நம்ம ஈஸியா தெரிஞ்சிடலாம். ஸோ இந்த வால்வ யூஸ் பண்ணும்போது, அதே நம்ம வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இந்த லீக் டிடெக்ஷன் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெயிட் ரொம்ப காம்பேக்ட்டா இருக்கும். உங்களுக்கு மத்த இத காட்டிலும் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். வெயிட்டும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து கம்மியா இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மெயின்டனன்ஸ். இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும், சர்வீசிங் பண்ணணும் அப்டின்னா, ஸோ இந்த வால்வ வந்து ஈஸியா நம்ம குளோஸ் பண்ணிட்டு நம்ம ஈஸியா பார்த்துக்கலாம். ஸோ இப்படி யூஸ் பண்ணும்போது மெயின்டனன்ஸும் உங்களுக்கு வந்து ஈஸியா முடிஞ்சிரும். உங்களுக்கு வந்து டைம் கன்சம்ப்ஷன் ஆகாது. ஓகேங்களா? அதே மாரி எந்த ஒரு சிஸ்டத்தையும் நீங்க ஷட் டவுன் பண்ண தேவையில்ல. அந்த பர்ட்டிகுலர் ஏரியாவ மட்டும் நீங்க ஐசோலேட் பண்ணிட்டு நீங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்து கேரி அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இதோட காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகம். ஏன்னா, இதில வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறையா இன்டர்னல் பார்ட்ஸ் இருக்கு. அப்புறம் மெயின்டனன்ஸ். இந்த வால்வ நீங்க மெயின்டனன்ஸ் பண்றதுக்கு காஸ்ட் அதிகமா தேவைப்படும். ஏன்னா வந்து இதில நெறையா இன்டர்னல் பார்ட்ஸ் இருக்கு. ஸோ, அதெல்லாம் வந்து ஃபெயில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, மெயின்டனன்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கும். மெயின்டனன்ஸ் சார்ஜஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த லீக்கேஜ் இஷ்யூ வந்து இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நம்ம வால்வ் யூஸ் பண்ணும்போது சீட்டிங் ப்ராப்பரா இல்ல அப்டின்னா, உங்களுக்கு லீக்கேஜ் இஷ்யூ வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. இந்த மாரி இதில. அதே மாரி இந்த மாரி வால்வ் வந்து எக்ஸ்ட்ரீம் பிரஷர்ல யூஸ் பண்ண முடியாது. பேஸ்ட் ஆன் த மேனுஃபேக்சரர் அவங்களுடைய ஸ்டாண்டர்ட பொறுத்து அ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? பட் எக்ஸ்ட்ரீம் பிரஷர்ல வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? அதுக்கப்புறம் சில நேரத்தில வந்து உங்களுக்கு லீக் இருக்கு அப்டின்னா, அந்த இடத்துல வந்து ஒரு அன்சேஃபா வந்து நம்மளுக்கு வந்து ஆப்பரேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? நம்ம ஓவரா வந்து ட்ரஸ்ட் பண்ண முடியாது. இந்த டிபிபி வால்வ். அதே மாரி இன்ஸ்டலேஷன் பண்ணும்போது ரொம்ப ப்ராப்பரா இன்ஸ்டால் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா அந்த ஃப்ளோ ஓரியன்டேஷன் இதெல்லாம் பார்த்து தான் வந்து நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணணும். இதுதான் வந்து இதோட டிஸ்அட்வான்டேஜ். எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு டிபிபி வால்வ் பார்த்தீங்கன்னா, ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸ், பெட்ரோகெமிக்கல் அண்ட் ரிஃபைனரி, அதுக்கப்புறம் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, பவர் பிளான்ட், வாட்டர் அண்ட் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட், ஃபுட் ப்ராசஸிங், எல்என்ஜி அண்ட் கிரையோஜெனிக் சிஸ்டம் இதுலலாம் வந்து இந்த டிபிபி வால்வ் வந்து யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல டாபிக்ல வந்து உங்கள சந்திக்கிறேன். அன்டில் பாய் பாய். டேக் கேர். சீ யூ. பாய்.